இதனுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு விளங்காத வரையில படிக்கணும்னு சொல்லக்கூடிய தேற்றமும் ஆசையும் எங்களுக்கு வராது. அப்ப இதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி நான் ஞாபகப்படுத்தினேன். என்ன விஷயங்களை படிச்சாலும் அது உலகத்துடைய தேவையாத்தான் நீக்க போகுது. ஆனா ஆகிரம் சார்ந்த விஷயங்களாக ஈக்கக்கூடிய விஷயங்களை நாங்க படிக்கிறதுனால உலகத்திலையும் ஆகிரத்திலையும் எப்பவும் எங்களுக்கு பெருமதியாக ஈக்க போகுது என்ற விஷயத்தை நாங்க பார்த்தோம். அதோட நாங்க படிக்க வேண்டிய முக்கியமான தலைப்பாகிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பார்த்தோம். அந்த அமைப்புல ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய இரத்தத்துடைய பிரச்சனைகள்ல ஹைட், நிஃபாஸ், இஸ்திஹாதான் சொல்லக்கூடிய 3 பிரச்சனைகள் இருக்குது. அதுல ஹைலோட சார்ந்த பல விஷயங்களை நாங்க பார்த்தோம். இந்த ஹைலன்னு சொன்னா என்ன சொல்லக்கூடிய நேரத்துல 4 விஷயத்தை உள்ளடக்கியதாக ஒரு வரைவிலக்கணம் அதுக்கு நாங்க பார்த்தோம். ஹைல் என்றது ஒரு பெண்ணுடைய கற்பப்பையிலிருந்து வரக்கூடிய இரத்தம், அவ சுகதேகியா இருக்கக்கூடிய நேரத்துல வரக்கூடிய இரத்தம், பருவ வயது அடைந்ததிலிருந்து வரக்கூடிய இரத்தம், குறிப்பிட்ட சில நாட்கள் வரக்கூடிய இரத்தம் சொல்லக்கூடிய விஷயத்த பார்த்தோம். அதுக்கு பின்னால ஹைல் எப்ப ஆரம்பிக்கும், அந்த இடத்துல வச்சு நாங்க அந்த வயது எப்ப எத்தனாவது வயதுல ஒரு பெண் பருவ வயது அடையலாம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். அதுல ஒரு பெண் அரபு கணக்கு படிக்கு 9 வயது பூர்த்தியானதுக்கு பின்னால பருவ வயது அடையலாம். இங்கிலீஷ் கணக்கு படிக்கு 8 வருஷமும் 9 மாதம் முடிஞ்சதற்கு பின்னால ஒரு பெண் பருவ வயது அடையலாம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். அதுக்குரிய ஆதாரங்கள் பார்த்தோம். அந்த ஒரு சம்பவம் 21 வயதுல ஒரு பாட்டியை சந்திச்சேன்னு சொல்லக்கூடிய அந்த உலமாக்கள் சொன்ன அந்த வார்த்தையை வச்சு பார்த்தோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட திருமண வாழ்க்கையை வச்சு பார்த்தோம். அது இல்லாத பல விஷயங்களையும் நாங்க இங்க பேசணும். அதுக்கு பின்னால ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய ரத்தம் அது அதனுடைய சுழற்சி எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய தலைப்புல பேசணும். ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய ரத்தத்துடைய சுழற்சி அது பெரும்பாலும் ஒரு மாதம் என்று வச்சுக்கொண்டா அதுல ஒரு நாள் முழுமையாக வர வேண்டும் ஹைட். அப்படி ஒரு நாள் வந்தா அடுத்த 29 நாளும் சுத்தமாக இருக்கும். ஒரு நாள் முழுமையாக வர வேண்டும். ஒரு நாளைக்குள்ளுக்கு வருவதாக இருந்தா ஒரு நாள் முழுமையாக வர வேண்டும். அடுத்த 29 நாளும் சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருக்கணும் அல்ல, சுத்தமாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் அவங்களோட சுழற்சியை வச்சுக்கொண்டா. அதே நேரத்துல ஒவ்வொரு மாதம் சுழற்சியை வச்சுக்கொண்டு ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் வருவதாக வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி மாதத்திலிருந்து நாங்க குறைச்சி பார்த்துக்கொண்டா சரி. 5 நாள் வச்சா 25 நாட்கள் சுத்தமா இருப்பா. 6 நாள் வச்சா 24 நாட்கள், 7 நாள் வச்சா 23 நாட்கள், 8 நாள் வச்சா 22 நாட்கள் சுத்தமாக இருப்பா. மாதத்துல ஒரு பெண்ணுக்கு 15 நாள் முழுமையான ஹைல் வரும் என்றிருந்தால் அவருக்கு 15 நாள் கட்டாயமாக சுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் நாங்க பார்த்தோம். அதோட ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் ஹைல் வராம சில நேரங்கள்ல மாதங்களுக்கு குறைவான காலத்துல ஹைல் வரக்கூடிய பெண்களா இருப்பாங்க. உதாரணமாக 25 நாட்கள்ல ஹைல் வரக்கூடியவங்க இருப்பாங்க. 35 நாட்கள்ல ஹைல் வரக்கூடியவங்க இருப்பாங்க. இப்படி இருந்தா அவங்களோட சுழற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அங்கேயும் அப்படித்தான். ஹைலுடைய மாற்றம் இல்லை. ஹைல் குறைவாக வருவதாக இருந்தால் 24 மணி நேரம் வர வேண்டும். கூடுதலாக வாரதாக இருந்தால் 15 நாள் வர வேண்டும். ஒன்று ஒரே நாள்ல வர வேண்டும், அல்லது 15 நாள் முழுமையா வர வேண்டும், அல்லது 15 நாளைக்குள்ளுக்கு 24 மணி நேரம் அளவுல ரத்தம் வர வேண்டும். இப்படி வந்தா தான் அது ஹைதுல சேரும், இல்லாட்டி ஹைதுல சேராது. அப்ப ஒரு 25 நாள் சொன்னா ஒரு நாள் வந்தா 24 நாள் சுத்தமாயிப்பா. 5 நாள் வந்தேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 20 நாள் சுத்தமாகிப்பா. 6 நாள் வந்தா 19 நாட்கள் சுத்தமாயிப்பா. இப்படி ஒவ்வொன்று நாங்க பார்த்துக்கொள்ள வேண்டியதான். 25 நாள் சொன்னா எப்படி அவட ஹைலுடைய காலம் அமையும் என்ற விஷயத்தை நாங்க பார்த்துக்கொள்ள வேண்டியது. 35 நாள் இருந்தாலும் ஹைலுடைய அளவுல கூடாது குறையாது. ஹைல் என்றது குறைஞ்சது 1, கூடினா 15. சுத்தமான நாட்கள் தான் கூடும். சுத்தமான நாட்கள் சில நேரங்களில் சில பெண்களுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்க ஹைல் வரும். அப்படின்னா அங்க சுத்தமான நாட்கள் தான் கூடும். ஹைலுடைய அளவு அது குறைவாக இருக்குதண்டா ஒரு நாள், கூடுதலாக இருக்குதண்டா அது
ஏன்னா 15 நாள் தான் வரும், அதுக்கு மேல வராது. ஆனா வேணுமெண்டா 15 நாளைக்குள்ளுக்கு விட்டு 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 வரக்கூடிய ரத்தம் அதனுடைய அளவு 24 மணித்தேரம் அடைந்தாலும் அது ஹைதுல சேரும் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நாங்க கடைசி பாடத்துல பார்த்தோம். அதோட ஒரு பெண்ணுக்கு 2 மாதம் சுழற்சிக்கலாம், அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒருக்கத்தான் ஹைல் வாரதாகிக்கலாம். சில நேரம் 3 மாதம் ஆகிக்கலாம், சில நேரம் 4 மாதம் ஆகிக்கலாம். 4 மாதம் சொல்லிட்டு ஒரு சம்பவம் சொல்லி காட்டினேன். அதாவது ஒரு பெண்ணுக்கு 4 மாதத்துக்கு ஒருக்க ஹைல் வந்தாலும் அந்த ஹைல் முழுமையான 24 மணித்தேரம் வந்தாதான் அது ஹைலாக பார்க்கப்படும். என்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு பெண் நீக்கிறாங்க, அவங்களுக்கு 4 மாதத்துக்கு ஒருக்கத்தான் ரத்தம் வருது, ஹைல் ஏற்படுது. ஆனா 4 மாதத்துக்கு ஒருக்க வரக்கூடிய அந்த ஹைலும் 24 மணித்தேரம் முழுமையாக வருவதில்லை. அப்படி என்ன அது ஹைதா சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட பதில் என்னன்னா, அது ஹைதுல சேராது. காரணம் என்னன்னா, 24 மணித்தேரம் அடைந்தால்தான், வர ஆரம்பிச்சதிலிருந்து 24 மணித்தேரம் வரணும். ஒன்று தொடர்ச்சியா 24 மணித்தேரம், அல்லது விட்டு 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 15 நாளைக்குள்ளுக்கு 24 மணித்தேரம் வந்தால்தான் ஹைதுல சேரும். அப்ப அவங்களுக்கு என்ன, மாதத்துக்கு 3 தரம் தான் ரத்தம் வருது, ஆனால் மாதத்துக்கு 3 தரம் வரக்கூடிய ரத்தம் அது ஹைதுல சேருது இல்லை. அவங்களுக்கு விடுபடக்கூடிய தொழுகைகளை கலா செய்யணும் சொல்லக்கூடிய விஷயமும் பார்த்தோம். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு காலம் விட்டு ஹைல் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, சில நேரம் 1 வருஷமும் வராம இருக்கலாம். அதுக்கு ஒரு சம்பவம் பார்த்தோம். காதி அபு தய்யிப் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். அவங்க சொல்றாங்க, நான் காதியாக இருந்த ஒரு ஊர்ல ஒரு பெண் இருந்தா, அவக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஹைல் வரும். மத்த ஏனைய அவ்வளவு நாட்களும் அவ சுத்தமாக இருப்பா. அவ்வளவு நாட்களும் அவ சுத்தமாக இருப்பா. திருமணம் முடிச்சா, பிள்ளைகள் பெற்றெடுத்தா, அவருக்கு பிள்ளைகள் பெற்றெடுத்ததுக்காக வேண்டி நிஃபாசுடைய இரத்தம் வந்துச்சு, இப்படி சொல்லக்கூடிய பல விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. இப்ப இதுல என்ன விளங்குது என்றா, ஒரு பெண்ணுக்கு ஹைல் வாரதே போதும் அவங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கு. அப்ப இந்த விஷயமும் நாங்க பார்த்தோம். அப்ப அதனால பெண்கள் சில நேரங்கள்ல ஹைல் வரலேண்டா, அவங்களுக்கு மாதவிடாய் வரலேண்டா பயந்து பேத்துருவாங்க, என்னமோ தெரியாதுன்னு சொல்லி. அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ற விஷயத்தையும் நாங்க சென்ற பாடத்துல பார்த்தோம். அதுக்கு பின்னால ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய ரத்தம் அது ஹைல் தானா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பாக்குறதுக்கு ஒரு பெண் என்ன செய்ய வேணும்னா, அவங்க அந்த ரத்தம் வர ஆரம்பிச்சதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டே இருக்குதா என்ற விஷயத்த கவனிச்சு, அது வாரது 24 மணித்தேரம் அடைஞ்சிட்டு என்றா, வாரது முழுமையாக 24 மணித்தேரம் அடைஞ்சிட்டு அதுக்கு முன்னாலேயும் வரல அதுக்கு பின்னாலேயும் வரல என்றிருந்தால் அதுவும் ஹைதுல சேரும். காரணம், தொடர்ச்சியா வந்திக்குது, 24 மணித்தேரம் வந்திக்குது, முன்னால வராட்டியும் பரவாயில்ல, பின்னால வராட்டியும் பரவாயில்ல, வந்த ரத்தங்கள் அவ்வளவும் ஹைதுல சேரும். இப்படி இருந்து ஒரு விஷயம் பார்த்தோம். 2வது, ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியா 15 நாட்கள் வருது, அதோட நின்றுட்டு 15 நாட்கள் வரக்கூடிய ரத்தமும் அது ஹைதுல தான் சேரும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் பார்த்தோம். 3வது வகையான ஒரு பெண், ஒரு நாளை பார்க்க கூட வருது, 15 நாள் வரங்காட்டியும் வருதுன்னு வச்சுக்கொள்வோம், ஆனா தொடர்ச்சியா வருது இல்லை, விட்டு விட்டு வருது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான் நடக்குது. 4 நாள் வரும், 3 நாள் வராது, வந்த 4 நாளும் ஃபுல்லா வந்திக்காது, கொஞ்சம் வரும் கொஞ்சம் வராது, காலையில வரும் மாலையில வராது, மாலையில வரும் காலையில வராது, இப்படித்தான் பல அமைப்புல வரும். இன்னைக்கு நிறைய பெண்கள் தலைய போட்டு பிச்சு கொள்றாங்க, எப்படியோ தெரியாது, என்னமோ தெரியாது, எப்படி செய்யறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சிலாக்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஹசரத் 7 நாள் வரங்காட்டியும் பேசாம இருந்தேன், குளிக்கல்ல, 7 நாளா தொடர்ச்சியா ரத்தம் வந்துச்சு, 8வது நாள் குளிச்சுட்டு பார்த்தா திரும்ப ஒரு டொட் பத்திக்குது, இது ஹைலான்னு கேட்கிறாங்க. நல்லா விளங்கி கொள்ளணும், தொடர்ச்சியா வந்தது ஹைலன்னு சொல்லி விளங்கிட்டா 15 நாளைக்குள்ளுக்கு வாரது எல்லாமே ஹைதுல தான் சேரும். தொடர்ச்சியா ஒரு ரத்தம் ஹைலன்னு பூர்த்தி ஆகிட்டா 15 நாளைக்குள்ளுக்கு வரக்கூடிய அனைத்து ரத்தமும் அது ஹைதுல தான் சேரும் சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ளணும். காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சதிலிருந்து 15 நாள் வரங்காட்டி வரக்கூடியது அது ஹைதுல தான் சேரும். அப்ப இதை நாங்க விளங்கிட்டோம்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முதலாவது விஷயம் நான் திரும்ப ஒருக்க ஞாபகப்படுத்துறேன், இந்த இடத்துலதான் நிறைய பேர் பிழை விட்டுறது. அந்த பிழை விட்டுற விஷயத்தை நாங்க விளங்கி கொண்டோம்னா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன விஷயம்னா,
முதலாவது ஒரு பெண் விளங்கணும், எனக்கு வர ஆரம்பிச்சதிலிருந்து 24 மணி நேரம் வருதான்றதை பார்க்கணும். ஏன்னா சிலாக்களுக்கு அப்படி வரும், சிலாக்களுக்கு அப்படி வராது. அப்ப அப்படி தொடர்ச்சியா வந்துட்டா அப்ப அவரோட ஹைல் வந்துட்டு, ஹைல் அதுதான் ஹைல். அதிலிருந்து பின்னால கொஞ்சம் கொஞ்சமா 15 நாள் வரங்காட்டின் வாரது அது ஹைதுல தான் சேரும். காரணம் என்னன்னா இப்ப இவக்கு வந்திக்கிற ரத்தம் ஹைதண்ட் ஆகினதுக்கு பின்னால 15 நாள் வரங்காட்டியும் அது ஹைலுடைய ரத்தமா தான் பார்க்கப்படும். சரி, அப்ப இது எங்களுக்கு விளங்குது. ரெண்டாவது, ஒரு பெண்ணுக்கு 15 நாள் வரங்காட்டியும் வாரதும் அது ஹைதில் தான் பார்க்கப்படும். காலையில உதாரணமா நேற்று காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு, இன்றைக்கு காலையில 7 மணிக்கு முடிஞ்சிட்டு என்றா அதுவும் ஹைதுல தான் பார்க்கப்படும். ஏன்னா தொடர்ச்சியா 24 மணி நேரம் வந்திக்குது அவருக்கு. அப்ப அவ எப்ப அவங்களோட அதாவது ஹைல் வரக்கூடிய இடத்துல பஞ்சு வச்சு பார்த்தாலும் அதுல ரத்தம் படுது என்று இருந்தா அவக்கு வாரது அது ஹைதுடைய ரத்தமா தான் பார்க்கப்படும். அதனால அவ என்ன கட்டாயம் தொழுகைகள் அனைத்தையும் தவிர்த்துக் கொள்ளணும், இபாதத்துகள் அனைத்தையும் தவிர்த்துக் கொள்ளணும், தன்னை குடும்ப தேவைகள் அனைத்தையும் தவிர்த்துக் கொள்ளணும். அவங்க தவிர்த்து ஹைல் நின்றுட்டு என்று உறுதியானதுக்கு பின்னால்தான் இபாதத்தாக இருந்தாலும் சரி, குடும்ப தேவைகளாக இருந்தாலும் சரி செய்ய ஆரம்பிக்கணும். அப்ப 3 விஷயங்கள் நாங்க அவதானிக்கணும். எங்களோட ரத்தம், எங்களுக்கு ஏற்படக்கூடிய ரத்தம் அது ஹைலான்னு பாக்குறதுக்கு. ஒன்று, வர ஆரம்பிச்சதிலிருந்து தொடர்ச்சியா வருதா, தொடர்ச்சியா வந்தது 24 மணி நேரம் அடையுதா, தொடர்ச்சியா வருதா 24 மணி நேரம் அடையுதா. அப்படி வந்தாலும் ஹைல். அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு வராட்டி பரவாயில்ல, ஏன்னா 24 மணி நேரம் வந்துட்டு அதனால ஹைல். தொடர்ச்சியா 15 நாள் வந்ததுதா அதுவும் ஹைல். விட்டு விட்டு 15 நாள் வருது, விட்டு வருது, ஆனா வரக்கூடிய ரத்தம் எல்லாம் கவனிச்சு பார்த்தா அது எல்லாமே ஹைதுல, அதாவது 24 மணி நேரத்துக்கு உள்ளுக்கு அடங்குது, 24 மணி நேரமா ஈக்குது என்று இருந்தா அதுவும் ஹைதுல சேரும். அப்ப இது எங்களுக்கு நாங்க லேசா விளங்கிக் கொள்றதுக்குரிய சில உதாரணங்களை எங்களுக்கு உலமாக்கள் தெளிவா விளங்கப்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கு அல்லோட ஏற்பாடு பெரிய செலவு கொடுத்து ஏற்பாடு செஞ்சிக்கிறாங்க. இன்றைக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை விளங்கப்படுத்துறதுக்கு லேசா அமையட்டும் உண்டு, ஆனா ஏதோ ஒரு தடங்களால அது வேலை செய்தில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஒரு பெருத்தம் ஹைல் தான் என்று எல்லாமே நினைச்சிட்டோம்னா எங்களுக்கு நிறைய பிழைகள் வரும், நிறைய இபாதத்துக்களை நாங்க விட்டுருவோம். எங்களுக்கு நாங்க அதாவது நாங்க சரியா விளங்கிட்டோம்டா இல்ல, சில ரத்தம் ஹைல் சில ரத்தம் ஹைல் இல்ல அப்படின்னு சொல்லி விளங்கிட்டோம்டா எது ஹைல் எது ஹைல் இல்லைன்னு எங்களை தேட தோண்டும், தேடினா சரியாக அமல் செய்ய தோண்டும். அப்ப அதுக்காக வேண்டித்தான் இதை படிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு படிச்சவங்களுக்கே சில நேரங்கள்ல சரி பிரச்சனையா வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த சில ஓதினவங்கள்ட்ட கூட கேட்ட நேரத்துல அவங்க பிழையாத்தான் சொல்லிக்கிறாங்க, நான் கேட்ட சில கேள்விகளுக்குரிய பதில். அதனால கட்டாயம் நாங்க இதை விளங்கிக் கொள்ளவே வேணும். இப்படி வரக்கூடிய ரத்தம் ஹைதுல சேராது. ஒரு நாள் எப்படி பாக்குறோம்டா, முன்னுக்கும் ரத்தம் இல்ல, அதுக்கு பின்னாலேயும் ரத்தம் வரல, ஒரு நாள் மட்டும்தான் வந்துச்சு. அந்த ஒரு நாளும் 24 மணி நேரம் பூர்த்தியா வரல. முன்னுக்கும் ரத்தம் இல்ல, பின்னாலேயும் ரத்தம் எதுவும் வரல, ஒரே ஒரு நாள் வந்துச்சு. அந்த ஒரு நாளும் 24 மணி நேரம் வரல, ஒரு 12 மணி நேரம் 15 மணி நேரம் இவ்வளவுதான் வந்துச்சு. இப்படி வந்தா அது ஹைலுடைய ரத்தமா பார்க்கப்பட மாட்டாது. இப்ப இந்த நேரத்துல நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, நிறைய பேர் தொழுகையை விட்டுருவாங்க, புறவு கலா செய்ய மாட்டாங்க. அப்ப குற்றவாளிகளா பார்க்கப்படுவாங்க. இது அதிகமா எப்ப நடக்கும்டா, இது அதிகமா எங்க நடக்கும்டா பிள்ளைகள் கிடைக்கக்கூடிய நேரத்துல நடக்கும். எப்படி, புள்ள கிடைக்கிறதுக்கு முன்னால இருந்தே ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். இப்ப இவங்க தொழ மாட்டாங்க, இபாதத்தொன்னு செய்ய மாட்டாங்க. 24 மணி நேரம் ரத்தம் வர ஆரம்பிச்சு 24 மணி நேரம் ஆக முன்னால புள்ள கிடைச்சிடும். ரத்தம் வர ஆரம்பிச்சு 24 மணி நேரம் ஆக முன்னால புள்ள கிடைச்சிடும். இப்ப இவங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்க, புள்ள கிடைக்கிறதுக்கு முன்னால வந்த ரத்தமும் கூட ஹைலாய்க்கும் அப்படின்னு நினைச்சு தொழவும் மாட்டாங்க, புறவு தொழுகை கலா செய்யவும் மாட்டாங்க. அப்ப பாருங்க, இது என்ன பெரிய தவறு நடக்க போகுதுன்னா, சில நேரங்கள்ல 5 வக்து தொழுகைகள் மிஸ் ஆகி போகும். சில சமயங்கள்ல 5 வக்து தொழுகைகள் மிஸ் ஆகி போகும். அந்த 5 வக்து தொழுகையும் அவங்க தொழாம இருந்துருவாங்க. இப்படி ஒரு விஷயத்த சொல்லி ஒரு பெண் சொன்னா, ஹதரத் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நான் தொழவே இல்லை, ஏன்னா அது தொழுகைன்னு நினைக்கல, அது ஹைலன்னு தான் நான் நினைச்சேன், அதனால தொழல.
ஆனா இப்பதான் விளங்குது நான் அன்றைக்கு செஞ்சது பிழை, அதனால நான் அந்த 4 வக்து தொழுகையும் கலா செய்து கொண்டேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது கட்டாயம் விளங்கினா தான் எங்களுக்கு அமல் செய்ய கிடைக்கும். எப்படியோ ஒரு பெண்ணுக்கு புள்ள கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் ஈக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிக்கக்கூடிய நேரத்துல ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனா ரத்தம் வர ஆரம்பிச்சதிலிருந்து 24 மணி நேரம் பூர்த்தியாக முன்னால புள்ள கிடைச்சிருக்குது. டாக்டர் சொல்லிக்கிறார் 3 நாள் அப்புறம் கிடைக்கும். இவங்க ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு, ரத்தம் வர ஆரம்பிச்சு 24 மணி நேரம் ஆக முன்னாலே புள்ள கிடைச்சிட்டு. இப்ப புள்ள கிடைச்சா அந்த புள்ள கிடைச்சதுல இருந்து இவ தொழுகை எத்தனை விட்டீங்கன்னு பார்த்தா ஒரு நேரம் 4 வக்தாகிக்கும், ஒரு நேரம் 5 வக்தாகிக்கும். சரி 4 வக்தன்னு வச்சுக்கொள்வோமே, இல்லாட்டி 5 வக்தன்னு வச்சுக்கொள்வோமே. இவ எப்ப தொழணும்னா புள்ள கிடைச்சி புள்ளைக்குரிய ரத்தம் நின்றதுக்கு பின்னால, அந்த பிள்ளை பேற்று இரத்தம் பண்ணுவாங்க, நிஃபாஸ் பண்ணுவாங்க. அந்த நிஃபாஸ் நின்றதுக்கு பின்னால இவ கட்டாயம் கலா செய்யணும். ஆனா தெரிஞ்சவங்க செய்வாங்க, தெரியாதவங்க செய்ய மாட்டாங்க. தெரியாதவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, அது எனக்கு வந்தது ஹைலன்னு நினைப்பாங்க. ஆனா இதே நேரத்துல ஒரு பெண் கற்பிணியாகிக்கும் போது வார ரத்தம் ஹைலான்னு கேட்டா இல்லைன்றுவாங்க. அப்படி ரத்தம் வாராது, ஹைல சேராது அப்படின்றுவாங்க. ஆனா அங்கால தொழவும் மாட்டாங்க. அதனால கட்டாயம் முக்கியமான ஒரு விஷயம், இது விலகிக் கொள்ளவே வேணும். ஒரு நாளைக்கு குறைய ஒரு பெண்ணுக்கு ரத்தம் வந்து முன்னுக்காலையும் பின்னுக்காலையும் வேற ரத்தம் வரல என்றிருந்தால் அது ஹைதுல சேர மாட்டாது. சரி, இந்த ரத்தம் வர ஆரம்பிச்சதுல இருந்து முன்னுக்காலையும் பின்னுக்காலையும் வராத ரத்தங்கள் அப்படின்னா இவருக்கு அந்த ரத்தம் வர ஆரம்பிச்சதுல இருந்து 24 மணி நேரம் கழிஞ்சிடணும். இந்த 15 நாள் கழிஞ்சிடணும். உதாரணமா வச்சுக்கோங்களேன், ஜனவரி 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி 1ஆம் தேதி என்ன நடக்குது என்றா இவருக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. ரத்தம் ஒரு 15 மணி நேரம் வருது. ஜனவரிக்கு முன்னாலே ரத்தம் மீக்கல்ல, அதுக்கு முன்னாலே சுத்தமா தான் ஈண்டா. அந்த ஒரு நாள், அதாவது கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வந்துட்டு அப்படியே நின்றுட்டு, நின்றா 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி சும்மா நாட்கள் கழியுது, அவருக்கு ரத்தம் எதுவும் வரல. 15 நாள் ஆகி தாண்டிட்டு ரத்தம் வரல என்றால் இப்ப இவருக்கு உறுதியாக தெரியும், இந்த வராம இருந்த ரத்தத்துடைய நேரங்கள், அதாவது ரத்தம் வந்த நேரங்கள் எனக்கு ஹைது இல்லைன்னு சொல்லி உறுதியாக விளங்க வந்துடும். அப்ப அவ என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த நேரத்துடைய தொழுகைகள் விட்டிருந்தா அந்த தொழுகைகளை கட்டாயம் கலா செய்யணும். ஆனா எங்க பெண்கள் ரத்தத்தை கண்டாலே தொழுகையை விடணும், தொழக்கூடாது என்று நல்லா விளங்கி வச்சுக்கிறாங்க. ரத்தத்தை கண்டாலே தொழ மாட்டாங்க, சுத்தமானாலும் சிலாக்கள் தொழ மாட்டாங்க. அதனால கட்டாயம் விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். 2வது, 15 நாளா ஒரு பெண்ணுக்கு வருது ரத்தம். ஆனா 15 நாள் வரக்கூடிய ரத்தமும் 24 மணி நேரத்தை அடையதில்லை. 15 நாள் ரத்தம் வருது, ஆனா 15 நாள் வர ரத்தமும் 24 மணி நேரத்தை அடையதில்லை. அப்படி இருந்தா அதுவும் ஹைதுல சேராது. உதாரணமா வச்சுக்கொள்ளுங்களே, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரங்காட்டும் ரத்தம் வந்துச்சு. ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் 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 பட்டுச்சு. இவ ஒவ்வொரு நாளும் தொழல, 15 நாளா தொழல. இப்ப 15 நாள் முடியறதோட இவருக்கு விளங்க வந்துடும், எனக்கு வந்தது இது ஹைத் அல்ல. ஹைத் இல்லைன்னு சொல்லி விளங்கிட்டா இவ என்ன செய்யணும்னா, தொழல்லேண்டா கலா செய்யணும், தொழுது இருந்தா திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஹைத் இல்லைன்னு விளங்கிட்டா தொழல்லேண்டா கட்டாயம் திரும்ப தொழணும், தொழுது இருந்தா திரும்ப மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவங்க வார ரத்தம் எவ்வளவு நேரம் வருது, எவ்வளவு நாள் வருது என்றதை அவதானிக்கவே வேணும் ஒரு பெண். இல்லாட்டி பல பிரச்சனைகள், பல தவறுகள் அவங்களால நடந்துரும் என்றது உறுதியான விஷயம். 3வது முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துலதான் நிறைய பேருக்கு மாற்றிப்பட்டுறது. அதாவது ஒரு பெண் சொல்லுவா, எனக்கு போன 10ஆம் தேதி ஹைல் நின்றுட்டு, போன 10ஆம் தேதி ஹைல் நின்றுட்டு. சரி, எத்தனை நாள் வந்துச்சு என்று கேட்டா ஒரு 8 நாள் வந்துச்சு. 8 நாள் வந்துச்சு. இன்றைக்கு 20ஆம் தேதி ஆகிட்டு, எனக்கு இன்றைக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதி எல்லாம் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க வச்சுக்கொண்டா, இப்ப நாங்க பார்க்கணும் கட்டாயம் 10ஆம் தேதியிலிருந்து இப்ப நின்றத்திலிருந்து கட்டாயம் 15 நாள் சுத்தமாகிக்கவே வேணும் அவர். அப்படி இருந்தா தான் பின்னால வர ரத்தம் ஹைதுல சேரும். உதாரணமா 10ஆம் தேதி நின்றுட்டு என்றா அது 10ஆம் தேதி வரங்காட்டியும் வந்தது ஹைலன்னு வச்சுக்கொள்வோமே.
10ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரங்காட்டி நமக்கு ரத்தம் வரவே கூடாது. 25ஆம் தேதிக்கு பின்னால வார ரத்தம் அது 2வது ஹைதுல சேரும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹைல் முடிஞ்சு அடுத்த ஹைல் வாரத்துக்கு இடையில 15 நாள் சுத்தம் தேவையே தேவை. அது கட்டாயமான தேவை. அதை யாருக்கும் மறுக்க இயலாது. அவ கட்டாயம் அத என்ன சுத்தமா பார்க்கவே வேண்டும். சரி, இப்ப கேள்வி என்னன்னா 15 நாள் சுத்தமாக ஈக்கணும். 15 நாள் சுத்தமாக ஈக்க வேண்டிய ஒரு பெண் 20ஆம் தேதி என்ன செய்யறா? 10ஆம் தேதி நின்றுச்சு, 25 வரங்காட்டி சுத்தமாக ஈக்கணும். ஆனா 20ஆம் தேதி ரத்தத்தை கண்டா, 20ம் 21ம் ரத்தம் வந்துச்சு. இந்த நாட்களுடைய தொழுகை என்ன செய்யணும்னு கேட்டா, எங்கட அதிகமான பெண்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தொலை தேவையில்லைன்னு. ஏன் தொலை தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவாங்க, ரத்தம் வந்துச்சு அதுதான் தொலை தேவையில்லைன்னு. இல்ல, அதான் முக்கியமான விஷயம். அப்படி அல்ல, நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹைட் முழுக்க வந்துச்சு, முழுமையா வந்துச்சு. எத்தனை நாள் வந்துச்சு? ஒரு 8 நாள் வந்துச்சு. நின்றதுக்கு பின்னால அதோட நின்றுட்டு அதுக்கப்புறம் ரத்தம் வரவே இல்லை. அது எது வரங்காட்டும் ரத்தம் வரக்கூடாது என்றா அந்த நின்றத்தில் இருந்து சரியா 15 நாட்கள் வரக்கூடாது. அதுக்கு பிறகு வந்தா 2வது ஹைலா பார்க்கப்படும். அந்த மாசத்துல வந்து 2வது ஹைலா பார்க்கப்படும். உதாரணமா வச்சுக்கோங்களேன், ஒரு பெண்ணுக்கு 8ஆம் தேதி வரங்காட்டியும் ஹைல் வந்துச்சு, 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரங்காட்டியும் ஹைல் வந்துச்சு. அது ஹைல். பின்ன இந்த மாதத்திலே 2வது ஹைல் வாரதாக இருந்தா 9லிருந்து கணக்கு பார்க்கணும். 15 நாட்கள், 9, 10, 2, 20 வரங்காட்டி அங்கல 12, அங்கல 23 முடியங்காட்டி ஃபுல்லா அவ சுத்தமா ஈக்கணும். 23ஆம் தேதிக்கு பின்னால வார ரத்தம் 2வது ஹைலா பார்க்கப்படும். ஒரே மாதத்துல வந்து 2வது ஹைலா பார்க்கப்படும். ஆனா இவக்கு என்ன நடந்திக்குது என்றா 8 நாள் ரத்தம் வந்து நின்று அதுக்கு பின்னால் ரத்தம் வரவே இல்லை. 20ஆம் தேதி ரத்தம் வந்திக்குது. இந்த நாட்கள்ல ரத்தம் வரவே கூடாது. ஆனா இவக்கு வந்திக்குது, இப்படி ஒன்று நடந்திக்குது என்றிருந்தால் அவ கட்டாயம் அந்த நாட்களுடைய தொழுகையை கலா செய்யணும். ஆனா அவ கலா செய்யறதுக்கு எப்படி போறாலும், அது விடுபட்டு இருந்தா கலா செய்யணும். கலா செய்யறது எப்படி போறாலும் கட்டாயம் அவ தொழவே வேணும். ஏன்னா அவ தொழுகிறது ஒரு முக்கியமான ஒரு கடமை. அந்த காலங்கள்ல தொழுகையை விட இயலாது. ஏன்னா அது வந்த ரத்தம் ஹைதுல சேராது. ஹைதுல சேர்ந்தா தான் தொழுகிறது ஹராம், ஹைல் இல்லையா தொழுகையை விடுறது ஹராம். நல்லா விளங்கிக்கோங்க, ஒரு பெண்ணுக்கு வார ரத்தம் ஹைலண்டா தான் தொழுகிறது ஹராம், ஹைல் இல்லையா தொழுகையை விடுறது ஹராம். அப்ப பாத்துக்கோங்க, நாங்க எப்ப விடுறோம் எப்ப தொழுகிறோம்னு சொல்றத பாத்துக்கோங்க. இது கட்டாயம் ஒரு பெண் அவர்தான் இந்த பாடம் ஈக்குதே இவரத்துல ஈக்கிறவங்களுக்கு எப்படி அமையணும்டா, நான் இதுக்கு பின்னால பல விஷயங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேற்றம் உள்ள ஒரு பாடமா தான் அமையணுமே தவிர இதோட முடிச்சு கொள்ளக்கூடாது. இதோட நாங்க முடிச்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா இது கட்டாயமான தேவையான ஒரு பகுதி, ஒரு பாடம். ஏன்னா ஒரு பருவ வயது அடைஞ்ச ஒரு பெண்ணில் இருந்து ஒரு வயதான ஒரு பெண் வரங்காட்டியும் கட்டாயம் விளங்க வேண்டிய ஒரு பாடம். ஏன்னா பெண்களாக இருந்தா இந்த பிரச்சனை இல்லாம எந்த ஒரு பெண்ணும் இல்லை, இந்த பிரச்சனை இல்லாட்டி அது பெண்ணே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல தான் இந்த நிலைமை ஈக்குது. பெண்ணாக இருந்தா இந்த பிரச்சனைக்கோணம், இந்த பிரச்சனை இல்லைன்னா அவ பெண்ணாகவே பார்க்க இயலாது. பெண்ணுடைய சூரத்தில் இருக்கக்கூடிய வேறொரு ஜடம், வேறொரு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அப்ப அதனால கட்டாயம் இந்த பாடத்தை நீங்க எப்படி எடுத்துக்கோங்கன்னா, தெளிவாக நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதோட மட்டும் முடியறல. நான் இன்ஷால்லா மாசாலான்னு அவங்களோட இந்த இது நிகழ்ச்சி செய்யறவங்கள்ட்ட நோட்ஸ் கொடுத்திருக்கிறேன். தேவையானவங்க இன்ஷால்லா அவங்களுக்கு எனக்கு நோட்ஸ் தேவைன்னு சொல்லி அவங்களோட ஏழுமான ஹதியாக்களை கொடுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சும்மா தரமாட்டாங்களே, ஒரு தாளுக்கு வந்து 10 ரூபாய்க்கு மேல் எடுக்கிறாங்க. அதனால அதை நீங்க உங்களோட கணக்கை கொடுத்து எடுத்துக்கோங்க. அல்ல பறக்க செய்வான். தேற்றத்தோட படிங்க, படிச்சாதான் எங்களுக்கு பல விஷயங்களை விளங்குறதுக்கு வாய்ப்பா இருக்கு. கேள்விகள் என்னன்னா உங்களுக்கு அதான் சொல்றேன். இது வந்து எப்படின்னா நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான், அதுல சந்தேகமே இல்லை. பெண்களுக்கு நிறைய சந்தேகம் வர ஒரு பிரச்சனை தான், அதுலயும் சந்தேகம் இல்லை. ஆனா பெண்களோட நிலைமை எப்படின்னா கேட்கணும்னு நினைப்பாங்க,
கேட்கறதுக்கு ஆள் கிடைச்சா கேட்க மாட்டாங்க. ஆள் இல்லாத நேரங்கள் எல்லாம் யோசிப்பாங்க கேட்கணும். ஆனா ஆள் கிடைச்ச சந்தர்ப்பத்தில் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எழுதி கேட்கறது கஷ்டமாக இருந்தா இல்ம படிக்கிற விஷயத்துல பெண்களுடைய வாய்ஸ் மஹரம் இல்ல. இல்ம படிக்கிற இப்ப பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட நிறைய ஆண்கள் போயிட்டு பிற்காலத்துல படிச்சிருக்கிறாங்க. நிறைய பெண்கள்கிட்ட போயிட்டு உலமாக்கள் படிச்சிருக்கிறாங்க. நிறைய பெண்கள் ஆண்கள்கிட்ட போயிட்டு படிச்சிருக்கிறாங்க. அவங்களோட தேவைகளை மசாலாக்களை கேட்டிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்குது. அதனால உங்களுக்கு எழுதி கேட்கணும்னா எழுதி கேட்கலாம். இல்ல எழுதி கேட்கறது கஷ்டம்னா முன்னுக்கு உங்களுக்கு மைக் வேணும்னா மைக்கும் தருவாங்க. உங்களுக்கு கேள்விகளை கேட்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் பரக்கத் செய்வான். தேவையான கேள்விகளை இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். அதுல பிரச்சனை இல்லை. மைக் வைக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவை இருந்தா கேட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். இப்ப ஒரு கேள்வி வரும். தொடர்ச்சியா 15 நாள் ஹைல் வந்துட்டா அது எல்லாமே ஹைல் என்றது சரி, நியாயமான ஒரு கருத்து. ஃபெஸ்டுக்கு ஒரு 5 நாள் வந்துச்சு, அது இப்போ ஒரு 5 நாள் வரல, திரும்ப ஒரு 5 நாள் வந்துச்சு. ஃபெஸ்டுக்கு ஒரு 5 நாள் வந்துச்சு, திரும்ப நடுவுல 5 நாள் வரல, திரும்ப ஒரு 5 நாள் வந்துக்குது. அப்ப எல்லாம் சேர்த்தா மொத்தம் 15 நாள். ஆனா பிரச்சனை என்னன்னா முன்னுக்கு 5 நாள் பின்னுக்கு 5 நாள் அங்கதான் வந்துக்குது. இடையில 5 நாள் வரல. இந்த 5 நாள் இடையில வராம இந்த 5 நாளும் எதுல சேரும்? சுத்தமான காலத்துல பாக்கணுமா அசுத்தமான காலத்துல பாக்கணுமான்னு சொல்லி கேட்டா நிறைய பேர் டக்குன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அசுத்தமான காலத்துல பார்க்க தேவையில்லை, சுத்தமான காலத்துல பார்க்கலாம். ஏன்னா ரத்தம் வந்தா தான் அசுத்தமான காலத்துல பார்க்கணும்னு நினைப்பாங்க. இல்ல, அத அசுத்தமான காலத்துலதான் பார்க்கணும், சுத்தமான காலத்துல பாக்குறது இல்லை. காரணம் என்னண்டா, முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே ஹைலுடைய 2 பகுதி வரக்கூடிய நேரத்துல நடுவுல மட்டும் வார சுத்தத்தை எங்களுக்கு வேற பிரிச்சு பார்க்க இயலாது, வேற பிரிச்சு பார்க்க இயலாது. அப்ப முன்னுக்குள்ளதும் ஹைல், பின்னுக்குள்ளதும் ஹைல், அதுவும் எல்லாம் ஒன்னாவது ஹைல சேருது. இடையில வராம இந்த நாட்களை மட்டும் சுத்தமாக பார்க்க இயலாது. இப்ப இது எப்ப நடக்கும்டா, சில நேரங்கள்ல நோன்பு காலத்துல நடக்கும். 5 நாள் நோன்பு பிடிக்காம ஈந்திப்பான், திரும்ப ஒரு 4 நாளோ 3 நாளோ 5 நாளோ பிடிச்சிருவா. பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா திரும்ப ரத்தம் வந்திக்கும். இவன் என்ன தெரியுமா செய்வா, நோம்பு முடிஞ்சு அந்த 5 நாளே நோம்புன்னு நினைப்பா. பிடிச்ச 5 நாளோ 3 நாளோ 4 நாளோ இடையில சுத்தமா இருந்த நாட்களிக்கிறே அதெல்லாம் நோம்புன்னு நினைப்பா. நோம்பு இல்லாது. அப்ப பாருங்க, அந்த மாதிரி நோம்பு நாங்க வைக்கலேண்டா, அதாவது சரியா நாங்க நோம்ப பிடிக்கலேண்டா, நோம்புடைய காலத்துல எப்படி அமல் செய்யணும்னு சொல்லி விளங்கி செய்யலேண்டா என்ன நடக்கும்? நோம்பு இல்லாத காலத்துல நோம்பு பிடிச்சிட்டு நோம்புன்னு நினைச்சுக்கொள்வோம். நோம்பு பிடிக்க கூடாத காலத்துல நோம்பு பிடிச்சிட்டு நோம்புன்னு நினைச்சு கொண்டா யாரு குற்றவாளி? நாங்க தான் குற்றவாளி ஆகும். அதனால அந்த நாட்களுடைய நோம்ப கட்டாயம் கலா செய்ய வேண்டும். உதாரணமாக நோம்பு ஃபெஸ்ட்ல அவக்கு ஹைலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நோம்பு ஃபெஸ்ட் 5 வரங்காட்டியும் ரத்தம் வந்துச்சு, ஹைல் வந்துச்சு, 5 நாள் முடிச்சு. 6, 7, 8 ரத்தம் வரல. இப்ப 6, 7, 8 நோம்பு பிடிச்சா 10ல பார்த்தா, அந்த 9ல இருந்து பார்த்தா 9ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டு. இப்ப இவருக்கு எத்தனை நாள் ஹைலன்னு கேட்டா, முன்னுக்கு 5 நாள் ஹைல், வராத 3 நாள் இருக்குது. பின்னால் எத்தனை நாள் வரங்காட்டியும் வருவதோ அவ்வளவும் ஹைல். உதாரணமா வச்சுக்கோ, 10ஓட நின்றுட்டு. இப்ப நோம்பு முடிஞ்சதுக்கு பின்னால் இவ எத்தனை நாள் கலா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நிறைய பேரு அந்த பிடிச்ச 3 நோம்பை விட்டுட்டு தான் சொல்லுவாங்க 7 நாள் கலா செய்யணும். இல்ல, 10 நாள் கலா செய்யணும். பிடிச்ச 3 நாள் நோம்பையும் கலா செய்யணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, முன்னுக்கும் பின்னுக்கும் 15 நாளைக்குள்ளுக்கு ஒரே ஹைலீக்க இடையில சுத்தமான நாட்களை அது ஹைலாகத்தான் பார்க்கணும். இதுதான் நம்முடைய அர்த்தம். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் தெளிவா விளங்கிக்கும். ஒரு பெண்ணுக்கு 5 நாள் ஃபர்ஸ்டுக்கு நோம்புல ரத்தம் வருது, ஹைல் வருது.
அதுக்கப்புறம் 3 நாள் வரல, அந்த 3 நாளும் நோன்பு பிடிச்சா. அதுக்கப்புறம் 2 நாள் வந்துச்சு, 5, 2 இந்த 2 அந்த 7 நாட்கள்ல இருந்தால் ரத்தம் வந்த இடையில 3 நாள்ல வரல, அந்த 3 நாளும் நோன்பு பிடிச்சா. இப்ப நோன்பு முடிஞ்சதுக்கு பின்னால் அவட்ட எத்தனை நாள் நீங்க கலா செய்யணும்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவா? 7 நாள்ண்டுவா. அது பில. அப்ப எத்தனை நாள்னு சொல்லணும்? பிடிச்ச நோன்பையும் சேர்த்து 10 நாள்னு சொல்லணும். 10 நாள் நோம்பு கலா செய்யணும். காரணம் என்னன்னா 15 நாளைக்குள்ளுக்கு ஒருத்தருக்கு ரத்தம் வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் ரத்தம் நீக்க இடையில சுத்தமான நாட்களை அது ஹைதுல தான் சேர்க்கணும் என்றது என் உலமாக்கள் அழகா தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால அந்த நாட்களையும் ஹைட்ல சேர்த்து அவ 10 நாள் நோன்பையும் கலா செய்யணும் என்றதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இது கட்டாயம் ஒரு பெண் விளங்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, ஒரு பெண்ணுக்கு ஏன் சில நேரங்கள்ல கருவுட்டு இருக்கும் போது ரத்தம் வாரல, ஹைல் வாரல சொல்லி கேட்டா அது தெளிவான விஷயம். ஏன்னா பிள்ளைக்கு நிறைய உணவு தேவை, நிறைய ரத்தம் தேவை. பிள்ளைக்கு நிறைய ரத்தம் பேச்சு சேர்றதுனால ஹைல் வராது. பெரும்பாலும் கர்ப்பிணிகளுக்கு ஹைல் வராது. ஆனால் சில நேரங்கள்ல கர்ப்பிணிகளுக்கு ஹைல் வரலாம். எங்கட வீட்டுக்கு பக்கத்துல எங்கட வைஃப்ட கேட்ட ஒரு கேள்வி, 3 மாத கர்ப்பிணி, 3 மாதத்துல கர்ப்பிணி ஆகிக்கும் போதே ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டு டாக்டர்கிட்ட போனா டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னான், உங்களுக்கு பிள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா ரத்தம் தான் என்னன்னு தெரியாதுன்ட்டான். அப்ப இந்த கேள்விய வைஃப்ட கேட்டிருந்தாங்க. வைஃப் என்கிட்ட கேட்க நான் சொன்னேன், கர்ப்பிணிக்கு ரத்தம் வராது, வந்தால் அது ஹைலுடைய சட்டம். அப்ப எனவே இந்த பெண் பார்க்கட்டும், ஒரு நாளைக்கு மேல ரத்தம் வந்தால் அது ஹைல சேரும். இல்ல அவங்களுக்கு 3 நாள் வந்திருக்குது, தொடர்ச்சியாவா? தொடர்ச்சியா 3 நாள் ஹைல், மற்ற நாட்கள் அமல் சேர்த்துல்லுங்க, குளிச்சது பின்னால் அமல் சேர்த்துல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்ப இது கட்டாயம் விளங்க வேண்டிய முக்கியமான விஷயம். கர்ப்பிணிக்கு ஹைல் வராது, வந்தால் அது ஹைலுடைய சட்டம். அதே மாதிரிதான் பாலூட்டக்கூடிய காலத்திலையும் சிலாக்களுக்கு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் சொல்லி ஹைல் வராது. வராட்டி வரல, அது பிரச்சனை இல்லை. ஆனா வந்தா ஹைலுடைய சட்டம். வரலண்டா வராட்டி நாங்க யோசிக்க தேவையில்லை. இப்ப ஹைலுடைய சட்டம் வருமா, ஹைலுடைய சட்டம் வருமா? சிலாக்கள் கேட்கிற, எனக்கு மாதத்துல ஃபெஸ்ட்டுக்கு 5 நாள் வரும், அப்ப எனக்கு 2வது மாதம் அப்படி வரல, இப்ப நான் அந்த 5 நாளும் தொழக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. வந்தா தொலை தேவையில்லை, வராட்டி தொலைத்தான் வேணும். எப்பவும் வார டேட்ல ஹைல் வரல என்றாலும் கட்டாயம் ஒரு பெண் தொலைத்தான் வேணும். ஏன்னா ஹைல் வந்தா தான் தொழக்கூடாது, வரல என்றா அவ ஒரு சுத்தமான ஒரு பெண்ணா தான் பார்க்கப்படுவா, கட்டாயம் அவ தொலைத்தான் வேணும் என்றத உலமாக்கள் அழகா சொல்லிக்கிறாங்க. சரி, சில பெண்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்றுதான், இந்த மஞ்சள் கலர்ல படுது, இது ஹைல சேருமா அப்படின்னு கேட்பாங்க. அல்லது கலங்கமான கலர்ல படுது, இது ஹைல சேருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அப்படி கேட்டா அவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய பதில் என்னன்னா, கட்டாயம் அது ஹைல சேர வேண்டிய ஒரு பொருள் தான். ஆனா எப்ப வேண்டா, ஹைல் வரக்கூடிய காலத்துல ஒன்று முன்னால அல்லது பின்னால வந்து 15 நாளைக்குள்ள முடிஞ்சிட்டு என்றா அது ஹைல சேரும். உதாரணமா வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் மஞ்சள் வார எப்பண்டா வந்து ஹைல் வர ஆரம்பத்துல வரும், ஹைல் வர முன்னால வரும். ஒரு 2 நாளைக்கு மஞ்சளா வந்து அதுக்கப்புறம் ரத்தம் வரும். அந்த 2 நாள் வந்த மஞ்சளும் ஹைட்ல தான் சேரும். ஆனா எல்லாம் 15 நாளைக்கு உள்ளுக்கு இல்ல. சிலாக்களுக்கு எப்படி வரும் என்றால் ரத்தம் வந்ததுக்கு பின்னால மஞ்சள் வரும், அல்லது கலங்கமான கலர் வரும். அந்த பெண்கள் சில நேரங்கள்ல சொல்லுவாங்க கச்சட்ட கலர்ல வந்துடுவாங்க. அப்ப இதெல்லாம் ஹைதுல சேரும். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க, வெள்ளை கலர்ல வாரது அது ஹைல சேருமான்னு கேட்பாங்க. வெள்ளையா வாரது ஹைல சேராது.
வெள்ளை கலர்ல வாரது அது ஹைட்ல சேராது. தண்ணி வெள்ளை கலராக இருந்தா அது ஒரு நாளும் ஹைட்ல சேராது. அது 2 கட்டத்துல வரும். பொதுவாக பெண்களுக்கு எல்லா காலத்திலையும் வரும். சில பெண்களுக்கு ஹைலுக்கு பின்னால மட்டும் வரும். ஹைல் நின்றதுக்கு பின்னால கடுமையான கலர்ல வந்து சோப்பாகி மஞ்சளாகி அதுக்கப்புறம் வெள்ளை வரும். இப்படி 2 கட்டத்துல வரும். இந்த 2 கட்டத்திலையும் ஒரு பெண்ணுக்கு அது தொழுகையை தடுக்காது, தொழுகை தொலைலும். ஆனா கழுவிட்டு தான் தொழணும். உதாரணமா ஹைலுக்கு பின்னால வந்தா குளிச்சுட்டு தொழணும். வெள்ளை வாரக்கூடிய நேரம் எல்லாம் அவ கழுவிட்டு தொழணும். உதாரணமாக லோஹர் தொழுதா ஒரு பிரச்சனையும் இல்லை. அசருக்கு பார்த்தா வெள்ளை பட்டிக்குது அப்படின்னா அவ கழுவிட்டு அசர தொழணும். மக்ரிபுக்கு பார்த்தா திரும்ப வெள்ளை வந்திக்குது, கழுவிட்டு திரும்ப தொழணும். இஷாவுக்கு பார்த்தா இல்ல, அப்ப சும்மா தொழலாம். உதுவினா சும்மா தொழலாம். ஆனா வெள்ளை வந்திருந்தா கட்டாயம் ஒவ்வொரு தொழுகைக்கும் கழுவி உது செஞ்சுட்டு தான் தொழணும். அது ஹைலுக்கு பின்னால் உள்ள காலமாக இருந்தாலும் சரி, குளிச்சதுக்கு பின்னாலே இருந்தாலும் சரி, ஏனைய காலமாக இருந்தாலும் சரி, வெள்ளப்பட்டா கட்டாயம் ஒரு பெண் தொழத்தான் வேணும், ஹைல் அல்லது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் கேட்ட கேள்விகள் தான், ஹதரத் வெள்ள வந்த நேரங்கள்ல நாங்க தொழாம ஏந்திக்கிறோம் ஹைலன்னு நினைச்சு நாங்க குற்றமானு கேட்கிறாங்க, ஏழு குற்றம் மீக்குதான்னு கேட்கிறாங்க. நான் சொன்ன உங்களுக்கு அது தொழாமீந்ததுக்கு குற்றம் இல்லை, நீங்க படிக்காமீந்ததுக்கு குற்றம். ஏன்னா இவ்வளவு காலம் நீங்க படிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க படிக்காம இருந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு குற்றம். ஆனா நீங்க தொழாமீந்ததுக்கு தௌபா செஞ்சுக்கோங்க சொல்லி, பாவ மன்னிப்பு கேட்டுக்கோங்க சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. வெள்ள வந்தா கட்டாயம் தொழணும். ஆனா தொலை முன்னால கழுவி சுத்தம் செஞ்சுட்டு தான் தொழணும். இதுக்காக வேண்டி சில பெண்களுக்கு அந்த வஸ்வாஸ் வார கேசும் இருக்குது, அதையும் பார்த்துக்கொள்ளணும். வஸ்வாஸ் வராம நிலைமைகளை பாதுகாத்துக் கொள்ளணும். சும்மா சரி அவங்க உடுப்புல உள்ளாடைகள்ல ஏதாவது வெள்ளைகள் பட்டிருந்தா அந்த உடுப்பை மாற்றிட்டு கழுவிட்டு தொழுதுட்டா போதும். அதுக்காக வேண்டி அந்த பாத்ரூம்ல மிச்ச நேரம் நின்று கழுவி காய்ச்சி அப்படின்னு சொல்லி வர வேண்டிய அவசியம் இல்லை. இது இல்லாம வேற என்ன பிரச்சனைகள் இருக்குது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், டாக்டர்மாருக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா ஒரு பெண் பேசி கேட்ட நேரம் ஒரு டாக்டர் சிரிச்சுட்டாராம். என்ன கேள்வி கேட்டிருக்கிறான்னா, டாக்டர் முன்துவாரத்தால காத்து போகுது, இதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லி கேட்டோன்னே அப்படி நடக்குமான்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது. ஏன்னா இது கிதாபுகள்ல தான் சொல்லிக்கிறாங்களே தவிர டாக்டர்மார்களுக்கு இதை படிச்சு கொடுத்திருக்கிறாங்களோ தெரியாது, அல்லாஹு ஆலம். ஏன் சொல்ல வாரேன்னா, இன்னைக்கு நிறைய பெண்கள் ஒரு 2 பிள்ளைய பெத்தெடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை உருவாகிடும். எல்லாருக்கும் அல்ல, ஒரு நேரம் எங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ஒரு நேரம் எங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருப்பாங்க. சில நேரங்கள்ல எங்களோட குடும்பத்தை சேர்ந்து யாரும் சரி ஒரு தொங்கல் ஒருத்தர் யாரும் சரி இருப்பாங்க, அல்லது எங்களோட ஊர்ல பல பேர் இருக்கலாம். என்ன நடக்கும், அவங்களுக்கு எல்லா நேரமும் முன்துவாரத்தால காத்து பேத்து கொண்டிருக்கும். ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, வாசம் நீக்காது, பின்துவாரத்தால காத்து வரப்போச்சல அடக்கேனும் மாதிரி முன்துவாரத்தால அடக்கேனாது. முன்துவாரத்தால வார காத்துல வந்து வாசம் நீக்காது. 2வது பின்துவாரத்தால வார காத்த அடக்குற மாதிரி இதை அடக்கேனாது. இது அப்படி வெளி வந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு பெண்ணுக்கு காத்து போனா இதனுடைய சட்டம் என்ன? வுது முறியுமா? வுது முறியும். முன்னால காத்து போனாலும் உண்டுதான், பின்னால காத்து போனாலும் உண்டுதான், வுது முறியும், அதுல சந்தேகம் இல்லை. வுது முறியும் என்றிருந்தா அவன் என்ன செய்யணும், காத்து போ முன்னால வுது, அதாவது வுது செஞ்சுட்டு வந்து டக்குனு தொழணும். சிலாக்கள் கேட்பாங்க, அதுல ஈந்துட்டு ஒருக்க காத்து போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரே காத்து பைத்து கொண்டிருக்கிறவங்க அவங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன செய்யணும், டைம் ஆனதும் உது செஞ்சுட்டு வந்து தொழணும். தொழக்கூடிய நேரத்துல காத்து போறோம், அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு அல்ல, முன்துவாரத்தால காத்து போறவங்களுக்கு மட்டும், இவங்களுக்கு தான் இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சட்டம்? என்ன, உது செஞ்சுட்டு வரணும், வந்து தொழுது கொண்டிருக்கத்துல காத்து போனா அதை கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஈந்துட்டு ஒருக்க காத்து போகுது முன்துவாரத்தால அப்படின்னா அவங்க கட்டாயம் உது செஞ்சுட்டு தான் திரும்ப தொழணும். ஒரே போறவங்க கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் உது செஞ்சுட்டு வந்து தொழுவாங்க. ஆனா ஒரு நேரத்துல இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நின்று கொண்டு தொழுதா நிறைய காத்து போகுது, உட்கார்ந்து தொழுதா கொஞ்சம் அடக்கி கொள்ளலாம். அப்படி என்று இருந்தா அவங்க நின்று கொண்டு தொழக்கூடாது, உட்கார்ந்துதான் தொழணும். இப்ப இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சட்டங்கள்.
இதெல்லாம் இதெல்லாம் நாங்க விளங்க வேண்டிய சட்டங்களான்னு கேட்டா கட்டாயம் விளங்கிக்க வேண்டிய சட்டங்கள். ஆனா எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் தெரியாது? நாங்க இதுக்கு டைம் கொடுக்கல, வேற வேற எதுக்கோ டைம் கொடுக்கிறோம். இதை நாங்க படிக்கல, வேற வேற நிறைய விஷயங்களை படிக்கிறோம். அதுதான் எங்களுக்கு இதுக்கு உரிய காரணம். அதனால நாங்க கட்டாயம் ஒரு ஒவ்வொரு பெண்ணும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் நான் திரும்ப 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 சொல்றேன், நீங்க இந்த பாடத்தை இந்தியோட முடிச்சிடாம, இல்ல நான் பல விஷயங்களே விளங்கக்கூடிய ஒரு பாடமாக இது ஈக்கட்டும், எனக்கு தெரியாட்டி நான் ஆலிமாக்கள் ஈக்கிறாங்க, மௌலவியாக்கள் ஈக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய யோசனையில கேளுங்க. இல்ல அப்படியும் உங்களுக்கு பதில் தரலன்னா என் நம்பர் ஈக்குது, நான் நீங்க கொடுத்துட்டு போவேன். உங்களுக்கு உங்களோட மகரமான ஆண்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி கேள்வியை கேளுங்க. இல்ல உங்களுக்கு கேள்வி கேட்க தைரியம் இருக்குதுன்னா அது வேற விஷயம். இல்ல அப்படி இல்ல, நாங்க எங்களுக்கு கேட்க வெக்கம் அப்படின்னு சொல்லி ஈக்குமெண்ட் சொல்லி இருந்தா உங்களோட மகரமான ஆண்கள்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட கேள்விகளை கேட்டுக்கோ. உங்களோட பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல கட்டாயம் அந்த கேள்விகளை கேட்டு உங்களோட கேள்விகளுக்கு பதில்களை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சாதான் சரியா அமல் செய்ய முடியும். சரி, ஒரு பெண்ணுக்கு எனக்கு வந்து ஹைல் நின்றுட்டு, ஏன்னா நிறைய பேர் ஹைல் நிக்க முன்னால குளிச்சுட்டு குளிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அதுல குளிச்சுட்டு வந்ததுக்கு பின்னால் ஒரு டொட் வந்துச்சு அப்படின்னுவாங்க. அதுல குளிச்சுட்டன் சிறுநீர் கழிக்க செல்ல ரத்தம் மாதிரி போகுது அப்படின்னுவாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒன்றுமல்ல, இதுக்கெல்லாம் காரணம் ஹைல் நிக்க முன்னால குளிச்சிக்கிறாங்க, நின்னு நினைச்சிட்டு குளிச்சிக்கிறாங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு நின்னத்தை உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டு விஷயம் சொல்றாங்க. முதலாவது விஷயம், அவங்களுக்கு மேல வச்ச அவங்களோட உடுப்புலையோ அல்லது ஏதோ ஒரு பொருள்லையோ ரத்தம் படுது இல்லை. பெட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல படுது இல்லை. அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா செய்யணும், ஒரு கொட்டன் பட் மாதிரி எடுத்து அதை உள்ளுக்கு வச்சு பார்க்கணும், அதுல ரத்தம் படுதாண்டு. அதுல ரத்தம் படுதுன்னா இன்னும் நிக்கலன்னு அர்த்தம். எப்ப உள்ளுக்கு வைக்கிற அந்த பஞ்சில ரத்தம் படுது இல்லையோ அப்பதான் நின்றுட்டு. ஒரு பெண்ணுக்கு பொறுப்பு ரத்தம் ஹைல் நின்றுட்டா உடனே குளிக்கிறதல்ல. அவ ஹைல் நின்றுட்டத்தை உறுதிப்படுத்துறதுக்கு பஞ்சிகள் ஏதாவது உள்ளுக்கு வச்சு பார்க்கணும். ரத்தம் நின்றிருந்தா தான் குளிக்கணும். ரத்தம் நிக்கலன்னா அவங்க குளிக்க கூடாது. இல்லாட்டி குளிச்சதுக்கு பின்னா இப்படித்தான் சொல்லுவாங்க, அதுல குளிச்சதுக்கு பின்னா ஒரு லோட் பட்டுச்சு, கொஞ்சம் லேசா படுது, சோப்பு கோடு படுது, மஞ்சள் கோடு படுது அப்படின்னு சொல்லி நிறைய ஜாதியெல்லாம் சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாங்கன்னா இது சரியா செய்யாதாக்கள் இப்படி சொல்லுவாங்க. அதை நின்றுட்டான்னு உறுதி செய்ய முன்னால குளிச்சவங்க தான் இப்படி சொல்லுவாங்க. இது ஒரு முறை. நின்றுட்டு உறுதி செஞ்சதுக்கு பின்னால குளிக்கணும். என்ன வச்சு பார்க்கணும், வச்சு பார்த்ததுக்கு பின்னால அவங்க விலங்கு எடுத்துக்கொள்ளணும், இது மெய்தான், இது ரத்தம் நின்றுட்டு, என்ன நான் உள்ளுக்கு பஞ்சு வச்சு அதுல படுது இல்லை. சரி, இது ஒரு முறை. ரெண்டாவது முறை, அவங்களுக்கு ரத்தத்துக்கு பின்னால் அப்படி ரத்தம் லேசா 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 மாறி கலர் மாறி 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 வந்து மஞ்சளாகி மஞ்சளுக்கு பின்னால வெள்ளை வருது. வெள்ளை வந்துட்டா அவங்களுக்கு விளப்பம், அவங்களுக்கு ஹைல் நின்றுட்டு, அவங்க என்ன செய்யலாம், உடனே குளிக்கலாம். அப்ப இந்த ரெண்டு முறையும் விளங்கினதுக்கு பின்னால ஒரு பெண்ணுக்கு இப்படி ரத்தம் நின்றுட்டு என்று உறுதியானதுக்கு பின்னாலதான் அவ குளிக்கணுமே தவிர இல்லாட்டி குளிக்க கூடாது. குளிக்காம பொறுமையாக்கணும், அவசரப்பட தேவையில்லை. ஏன்னா என்ன, எங்களுக்கு ரத்தம் மேல வரது நின்றுட்டு இன்னும் உள்ளுக்கு லேசா லேசா படுதான்னு பாக்குறதுக்கு உள்ளுக்கு பஞ்சு வச்சு பார்த்து அதுல பட்டா குளிக்க கூடாது, அதுல படல குளிக்கலாம். ரத்தத்துக்கு பின்னால மஞ்சள் வந்து மஞ்சளுக்கு பின்னால வெள்ளை வந்துட்டா எங்களுக்கு விளப்பம், இப்ப என்ன மஞ்சள் வாரத்துக்கு இல்ல, அதனாலதான் வெள்ளை வந்திக்குது, அதனால இப்ப குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு முறையில தான் குளிக்கணும். ஒன்று, ரத்தம் முழுமையாக நின்றுட்டு உள்ளுக்கு பஞ்சு வச்சு பார்த்தும் ரத்தம் படல. ரெண்டாவது, ரத்தம் நின்றுட்டு இப்ப வெள்ளை வருது, இப்பவும் குளிக்கலாம். இந்த ரெண்டு கட்டமும் பார்த்துட்டு தான் ஒரு பெண் குளிக்கணும். அதுக்கு முன்னால குளிச்சிடக்கூடாது. குளிச்சுட்டு தொழுதா சில நேரங்கள்ல அவசரத்துக்கு குளிப்பாங்க, குளிச்சுட்டு தொழுவாங்க, தொழுதுட்டு பல பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கொள்வாங்க. ஹைல் காலத்துல தொழுறது, இபாதத் செய்யறது. உதாரணமா சிலாக்கள் சொல்லுவாங்க ஹைல் காலத்துல தொழுக நேரங்கள்ல நாங்க முசல்லா லீக்கணும் பண்ணுவாங்க. தேவையே இல்லை, முசல்லா லீக்க வேண்டிய அவசியமே இல்லை.
அதுக்கு நியாயமான ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. என்ன நியாயமான கருத்துன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைகள் பார்ப்பாங்க, பார்த்தா கேட்பாங்க, உம்மை தொழுவுற இல்லையான்னு கேட்பாங்க, தாத்தா தொழுவுற இல்லையான்னு கேட்பாங்க. அதனாலதான் முசல்லா லீக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல, நாங்க இபாதத்துல எப்பவும் நடிக்க கூடாது, இபாதத்தா செய்யணும். அதனால தொழுகை நேரங்கள்ல முசல்லா லீக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்ப தொழுகை நேரங்கள்ல வுது செய்யணுமா? வுது செய்ய தேவையும் இல்லை. வுது செய்யறது என்ன குற்றமா அப்படின்னு சொல்லி கேட்டா, வுது செய்யறது குற்றம் பண்ணிக்கிறாங்க. தொழுகை நேரங்கள்ல வுது செய்யறது, தொழுகைக்குன்னு சொல்லி வுது செய்யறது ஹைலுடைய காலத்துல குற்றம். ஹைல் இல்லாத காலத்துல எந்த குற்றமும் இல்லை. இது ஆண்களுக்கல்ல, பெண்களுக்கு மட்டும்தான். தொழுகிறதும் குற்றம், அவங்களுக்கு வுது செய்யறதும் குற்றம். அது எப்ப? ஹைலுடைய காலத்துல மட்டும். அப்படி இல்லாம அவங்களுக்கு வுது செய்யறதுல குற்றமும் இல்ல, தொழுகிறதுல குற்றமும் இல்ல. ஹைலுடைய காலம்னா பாருங்க, தொழுகையே ஹராம். தொழுகையே ஹராம்ன்றதே பின்னால வுது செய்யறது ஹராம்னு சொல்லவா வேணும்? வுது செய்யறது கூடாதுன்னு சொல்லி உலமாக்கள் அல்லாஹா தெளிவா கிதாபுகளை விளங்கப்படுத்திக்கிறாங்க. இது அதான் சொல்றேன், இதை யாரும் பேசுறது இல்ல, கிதாபுகள்ல வந்திக்குதேன்னு சொல்லி பார்த்துப்பட்டதும் இல்லையாக்கும் நான் நினைக்கிறேன். நிறைய பேரு என்ன இன்னும் தெரியாதவங்க இருக்கிறாங்க. இப்ப நான் நினைக்கிறேன், இவ்விடத்துல இப்ப கேட்டோன்னு சிலாக்களுக்கு சொக்காய்க்கும், ஹைல் காலத்துல வுது செய்யக்கூடாதா அப்படின்னு சொக்காய்க்கும். அதான் சொன்னேன், பிரச்சனை ஒண்ணும் இல்ல, நாங்க இப்பதான் கேட்கிறோம். எங்க உலமாக்கள் அப்பயே சொல்லிட்டாங்க, இத பத்தி பேசல, அதனால யாருக்கும் தெரியாது. இவ்வளவுதான் பிரச்சனை. அதனால ஹைல் காலத்துல ஒரு பெண் வுது செய்யக்கூடாது. அது இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னும் மீக்குது பேசுறதுக்கு அதை பத்தி அது சும்மா லேசா ஞாபகப்படுத்திக் கொண்டேன். ஏன்னா தொழுகைய நேரத்துல தொழுகிறதுக்கு சரி நாங்க தயாராக தேவையும் இல்லை, முசல்லால உட்கார தேவையும் இல்லை, துவா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக ஹைலுடைய காலத்துல துவா செய்யலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம், தௌபா செய்யலாம், எல்லாம் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா தொழுகை நேரத்துக்கு சொல்லி ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க தொழுகிறது ஹராமான பெண்கள், தொழுகிறது ஹராமான பெண்கள் என்றதுனால அவங்க தொழுகைக்கு சொல்லி தொழுகை நேரத்துக்கோ தொழுகைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க முசல்லால் உட்கார வேண்டிய அவசியமும் இல்லை, வுது செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. இப்ப ஒரு பெண்ணுக்கு இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சு கொள்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கேள்வி கேட்கலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும். அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் நிஃபாசுடைய பகுதியை முடிச்சது பின்னால இன்ஷா அல்லாஹ் எந்தெந்த விஷயங்களால தொழுகிறது, அந்த ஹைல் காலத்துல நிஃபாஸ் காலத்துல என்னென்ன விஷயங்கள் செய்யறது ஹராம், இன்னைக்கு நிறைய பேர் எங்களை குழப்புறாங்களே, அந்த விஷயங்களை எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு ஹைல் ஆரம்பிக்குது. எப்ப ஆரம்பிக்குது என்றா சொல்றா, அதான் சொன்ன உடனே எனக்கு ஹைல் வந்திக்குது, அதான் சொன்ன உடனே பாத்ரூம் போனேன், வாஷ்ரூம் போயிட்டு பார்த்தேன்னு சொன்னா எனக்கு ஹைல் வந்திக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் சொன்னா, அவ திரும்ப அந்த தொழுகையை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு வாஷ்ரூம் போயிட்டு தேவைகளை முடிச்சு வுது செஞ்சு கொண்டு வந்து தொழுகிற உடுப்புகளை உடுத்து தொழுது முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவையோ அந்த நேரம் போக முன்னால ஹைல் வந்தா அவ தொழுகையை கலா செய்ய தேவையில்லை. உதாரணமா ஒரு 15 நிமிஷம் இருப்போமே, அதான் சொன்னதிலிருந்து 15 நிமிஷம் ஆக முன்னால ஒரு பெண்ணுக்கு ஹைல் வந்தா அவ அந்த தொழுகையை பிறகு கலா செய்ய தேவையில்லை. 15 நிமிஷம் தாண்டினதுக்கு பின்னால், உதாரணம் வச்சுக்கோங்களேன், 12:30 பாங்கு, 12:30 அதான் சொல்றாங்க, 1 மணிக்கு இவ என்ன செஞ்சுக்கிறா, பாத்ரூம் போயிட்டிருக்கிறா, அப்பதான் பார்த்தா ஹைல் வருது, அவக்கு ஹைல் வர ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு நேரத்துக்கு பிறகு, அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் தொலைவே ரெடி ஆகிக்கிறா. இவன் என்ன செய்யணும் சொன்னா, ஹைல் நின்றதுக்கு பின்னால இந்த தொழுகையும் கலா செய்யணும், கட்டாயம் இந்த தொழுகையும் கலா செய்யணும். அதை விலையும் கொள்ளணும். லோஹரோ அசரோ மக்ரிபோ இஷாவோ எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, அதான் சொன்னத்திலிருந்து 15 நிமிஷம் ஆக முன்னால அவக்கு ஹைல் வந்திருந்தா அந்த தொழுகையை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 15 நிமிஷம் தாண்டினத்துக்கு பின்னால ஹைல் வந்திருந்தால் அவ கட்டாயம் அந்த தொழுகையை கலா செய்யணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், ஹைல் நிக்கிறது. எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, அந்த தொழுகையுடைய நேரம் முடியறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னால, எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, அந்த தொழுகை முடியறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னால ஹைல் நின்றுட்டா குளிச்சதுக்கு பின்னால அந்த தொழுகையிலையும் தான் ஆரம்பிக்கணும். உதாரணமாக 3:30, உதாரணமா வச்சுக்கோங்க, 3:30 அசருடைய அதான், 3:30 வரங்காட்டி நுஹருடைய நேரம், 3:30 அசருடைய அதான், 3:30 வரங்காட்டி நுஹருடைய நேரம், 3:29, இன்னும் 1 நிமிஷம் தான் நிக்குது.
அப்ப ஹைல் நின்றுட்டேன்னு உணர்ந்தா. உள்ளுக்கெல்லாம் பஞ்செல்லாம் வச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனா இப்ப அவக்கு குளிக்க இயலாது, கொஞ்ச நேரம் நிக்கணும். இவ என்ன செஞ்சான்டா 5:30 மாதிரி போயிட்டு குளிச்சா. குளிச்சுட்டு வந்துட்டா. இவ எந்த தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கணும் என்று கேட்டா தொஹருடைய தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நின்றது தொஹருடைய நேரத்துல, குளிச்சதுதான் லேட் ஆகுது. அப்ப இதை கட்டாயம் விளங்கணும். அப்ப இதை விலங்கல்ல என்ன தெரியுமா செய்வாங்க, குளிச்சதுக்கு பின்னால வார தொழுகையை மட்டும்தான் தொழுதுகொண்டு போறாங்க. இதனால நிறைய பெண்களுக்கு நிறைய தொழுகைகள் மிஸ் ஆகுது. பாருங்க, இங்க நாங்க ஹைலுடைய பாடம் எதுக்கு பேசுறோம்டா தொழுகை மிஸ் ஆகிட கூடாது, இதுக்குதான் பேசுறோம். ஏன்னா இதை விளங்காதவங்க எல்லாம் கணக்கெடுக்காம அப்படி தொழுகை விட்டுருவாங்க. இந்த பெண்கள்கிட்ட தொழுகையில பக்குவம் மிச்சம் குறைவும், அதிகமானவங்க தொழுகிறது குறைச்சல். அப்படி பக்குவமானவங்களும் இப்படியான விஷயங்களை அவதானிக்கிறது குறைச்சல். நான் யாரையும் குறை சொல்றதுக்கல்ல, பொதுவான இயல்பு சொல்றேன். ஏன்னா பெண்களுக்கு அப்ப கட்டாயம் அவங்க விளங்கி படிக்காட்டி பல பல பிரச்சனைகள் வாரத்துக்கு அது வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு அசருடைய நேரம் முடிய முன்னால, அதாவது மகரிபுடைய அதான் சொல்றதுக்கு முன்னால ஹைல் நின்றா, உதாரணமா வச்சுக்கோங்களே, மகரிபுடைய அதான் 6:10 6:09 நின்றுட்டு அப்படி இருந்தா அவ குளிச்சதுக்கு பின்னால, எப்ப குளிக்க கிடைக்குதோ அப்ப குளிச்சதுக்கு பின்னால தொஹர்ல இருந்து தான் தொழுது வரணும், அசர்ல இருந்து அல்ல, தொஹர்ல இருந்து தொழுது வரணும். ஏன் தொஹர்ல இருந்து தொழணும் அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு தெரியும் நாங்க பிரயாணம் போனா தொழுகைய முற்படுத்தி பிற்படுத்தி தொழுவோம். அப்ப முற்படுத்தி பிற்படுத்தி தொழுகிறோம்னா அதுக்கு அனுமதிக்கு தானே. லொஹர என்ன செய்வோம், பிற்படுத்தினா அசருடைய நேரம் முடிய முன்னால தொழுவோம். இந்த நேரத்திலே எங்களுக்கு லொஹர தொழலாம், பிரயாணம் பீச்சு இருந்தா அசரோட சேர்த்து தொழணும். அப்ப அதனால ஒரு பெண்ணுக்கு பல நாட்கள் தொழ தேவையில்லை என்று அல்லாஹ் கட்டளை போட்டிக்க செல்ல, இவக்கு அசருடைய நேரம் முடியறதுக்கு முன்னால ஹைல் நீண்டிட்டா அப்ப அசர் கடமை ஆகுது. அசர் கடமையானா அப்ப அவன் முன்னுக்கு லொஹரையும் சேர்த்து தான் தொழணும், லொஹரையும் தொழத்தான் வேணும். ஏன், அப்ப அசர் கடமையானா ஒரு பெண்ணுக்கு லொஹருடைய நேரம் முடியலேன்னு அர்த்தம். அசருடைய நேரம் முடியலேண்டா லொஹருடைய நேரமும் முடியலேன்னு அர்த்தம். அசர் கடமையானவ அசரையும் தொழணும், லொஹரையும் தொழணும். இதே மாதிரி மக்ரிப் இஷாவுலையும் நடக்கும். இதோட நான் இன்ஷால்லா பாடத்தை முடிச்சு கொள்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கறதுக்கு இருந்தா இன்ஷால்லா தாராளமா கேட்டுக்கொள்ளலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க மனம் நொந்து கொள்ள தேவையில்லை. கேட்டா என்ன சரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு சரி தேவைகள் இருந்தா, விளங்காத விஷயங்கள் இருந்தா, திரும்ப சொல்ல வேண்டும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தா தாராளமா கேட்கலாம். கேட்கலன்னா பாடம் முடிஞ்சிடும். கேட்டீங்கன்னா இன்ஷால்லா பாடம் கேட்கிற நேரம் வரைக்கும் நாங்க எங்களுக்கு பொதுவா பெண்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ரத்தம் வந்ததுக்கு பின்னால அப்படியே மஞ்சளாகி வெள்ளை வரும். இப்படி வெள்ளையான ஒரு திரவம் வருது என்றால் அது ஹைல் நின்றுட்டு என்று அர்த்தம். ஏண்டா வெள்ளை திரவம் வரங்காட்டி வந்ததெல்லாம் ஹைல், அது 15 நாளைக்குள்ள கீக்கோணும். வெள்ளை திரவம் முடீரத்தோட வாரது, மஞ்சள் திரவம் முடீரத்தோட வாரது வெள்ளை வந்துட்டா அது ஹைலுடைய நிறங்கள்ல சேராது. அதனால வெள்ளை வந்துட்டா ஹைல் நின்றுட்டு என்று அர்த்தம். இது ஒன்னாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு பெண்ணுக்கு அவங்க வைக்கிற உடுப்புல படுவதில்லை, பிடவேல படுவதில்லை, அல்லது பெட் மாதிரி வச்சா அதுல படுவதில்லை. அப்ப அவ நினைச்சு கொள்ள கூடாது, நின்றுட்டேன்னு நினைச்சு கொள்ள கூடாது. அவ என்ன தெரியுமா செய்யணும், ஒரு பட்டன் மாதிரி, அதாவது கொட்டன் பட்டனுக்கு தானே, அந்த மாதிரி சரி ஒரு பொருளை உள்ளுக்கு வச்சு பார்க்கணும், அதுல ரத்தம் படுதாண்டு. ஏண்டா ரத்தம் உள்ளுக்கீந்து வெளியே வந்ததுதான் அப்படி வெளியே வரணும். அப்படின்னா அந்த ரஹிம் கற்பப்பையில இருந்து அப்படி வெளியே வரணும். வெளியே வந்து ஒரு இடத்துல இருந்துதான் அப்படி வெளியே வர. அப்ப அந்த வரக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல கொஞ்சமா இருந்தா ஆக வெளியே வராது. அப்ப கொஞ்சமா ஈக்கிறது உள்ளுக்கு நிற்கும். அது என்ன செய்யும்னா கழுவிப்பட்டு தான் வெளியே வரும். அப்ப அந்த கழுவிப்பட்டது உள்ளுக்கு ஈக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு முதலாவது பஞ்சு மாதிரி எச்சரி ஒன்றை வச்சு பார்க்கணும், உள்ளுக்கும் ஈக்குதா. உள்ளுக்கு இருந்தா இன்னும் நிக்கல. உதாரணமா ஒருக்க வச்சா உள்ளுக்கு இருந்து ரத்தம் பட்டுச்சு, திரும்ப வச்சா ரத்தம் பட்டுச்சு, திரும்ப வச்சா ரத்தம் பட்டுச்சு அப்படின்னா இன்னும் அவக்கு என்ன செய்யல, ஹைல் நிக்கல. உதாரணமா வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு காயம் வருது, காயம் வந்தா சில நேரங்கள்ல நல்லா ரத்தம் வரும். ரத்தம் வந்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் லேசா ரத்தம் வரும். அதே போலதான் அப்படி இல்லாம போகும். சில நேரங்கள் அப்படி நல்ல ரத்தம் வந்து அப்படி ஒரே அடியா இல்லாம போயிட்டுரும். அதான் இதுதான் ஹைலுடைய அமைப்பும். சில நேரங்கள் அப்படி தொடர்ச்சியா வந்து
அப்படி இல்லாம போயிட்டுரும். இல்லாம போனா உள்ளுக்கு ஈக்குதா இல்லையானதை பார்த்துக்கொள்ளணும். சில நேரம் அப்படி இல்லாம போயிட்டு வெளில வரும். அப்ப வெளில வந்தாலும் ஹைல் நின்றுட்டு வெளியே படுது இல்ல, அதுக்கு பின்னால பஞ்சு மாதிரி ஒன்று வச்சு பார்த்தோம், அதுலயும் படுது இல்லன்னு சொல்லி வந்துட்டா அப்பவும் ஹைல் நின்றுட்டு. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு எங்களுக்கு ஹைல் நின்றுட்டு என்னத்தை விளங்கி கொள்ளலாம். அல்லாஹு தாலா கேள்வி கேட்ட அந்த பெண்ணுக்கு மேலான பரக்காத்துக்களை செய்யட்டும். விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் தெளிவா விளங்கெடுத்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் நசீபா இருக்கும். மற்றவங்க யார் சரி இருந்தனா கேள்வி கேட்கலாம், பிரச்சனையே இல்லை. இல்ல, நான் எனக்கு உன கேள்வி சரியா விளங்கல்ல. லூப் போட்டிக்கிறான்னு வச்சுக்கொள்வோமே, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க. அது அந்த லூப் மாதிரி அந்த கையிலுக்கு ஒரு துண்டு போடுவாங்க இல்லையா, சரியா? இல்ல, அதான் நாங்க வார ரத்தம் ஹைலா இல்லையான்னு பாக்குறதுக்கு மொத்தமா என்ன செய்யணும்? வாரது தொடர்ச்சியா எவ்வளவு நேரம் வருதான்னு பாக்கணும். 24 மணி நேரம் வருதான்னு பாக்கணும். 24 மணி நேரம் வந்து ஹைல் தான். 24 மணி நேரம் வராட்டி அது ஹைல் இல்லை. அதான் இந்த விஷயத்த முக்கியமான விஷயம். இதை நாங்க விளங்கிட்டோம்னா யார்ட்டும் கேள்வி கேட்க தேவையில்லை. இப்ப எங்களுக்கு வார்த்தை வச்சே முடிவு செய்யலாம் ஹைலா இல்லையா. ஒரு பெண்ணுக்கு இப்ப சொன்ன மாதிரி ஏதோ நடந்துக்குது, அவருக்கு போட்டோன்னே ரத்தம் வந்துச்சு. இப்ப சில நேரங்கள் இப்படி நடக்கும். கற்பிணியா ஈக்கக்கூடிய நேரத்துல யார் சரி டாக்டர் மார்ட்ட போனா அவன் செக் பண்றதுக்கு ஏதாவது செஞ்சா கொஞ்ச நேரம் ரத்தம் வரும், வளமை நடக்கிறது. அந்த கொஞ்ச நேரம் ரத்தத்துக்கு குளிக்கணுமான்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னாலும் ரத்தம் மீக்காது, பின்னாலும் ரத்தம் மீக்காது, அதுக்கு குளிக்கணுமான்னு கேட்பாங்க. இதுக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டா இந்த வந்த ரத்தம் ஹைதல்ல, ஹைலண்டா தான் குளிக்கணும், ஹைல் இல்லாட்டி குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலாக்கள் கேட்பாங்க, உதாரணமா இந்த அவரு இந்த கையை போட்டு செக் பண்ணினா அதுக்காக நீ குளிக்கணுமான்னு கேட்பாங்க. அதுவும் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் அதாவது ஜிமா செய்யக்கூடிய, அதாவது உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த உறுப்பு போனா மட்டும்தான் குளிப்பு வாஜிபாகும், இல்லாட்டி குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஒரு பெண்ணுக்கு கேட்டிருக்கிறாங்க, எனக்கு நான் விளங்கினதை சொல்றேன், அவங்க கேள்வி கேட்டவங்க சரியானு பாத்துக்கோங்க. ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக ஹைல் வருதுன்னு போட்டிக்கிறாங்க. ஹைல் இல்லாம ரத்தம் வருது, 6 மாதங்களுக்கு மேலாக வருது, 6 மாதங்களுக்கு கூடுதலா வருது. ஆனா இது அதாவது இரத்தம் 2 அல்லது 3 நாட்களில் தொடராக சிறிது சிறிது காண்கிறாள், கொஞ்சம் கொஞ்சமா வருது. நான் நினைக்கிற மாதிரிக்கு இவங்க சொல்றாங்க 6 மாதமா தொடர்ச்சியா வருது, வார ரத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது. இது 6 மாதமும் தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா இது ஹைல சேருமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தா, இப்படின்னு வச்சுக்கோண்டா, தொடர்ச்சியா 6 மாதமும் வருது, கொஞ்சம் கொஞ்சமா படுதுன்னா அது ஹைல் இல்ல. அப்ப அவ என்ன செய்யணும்? 6 மாதமும் தொழுகையை தொழணும். 6 மாதம் விடுபட்டு இருந்தா தொழுகையை கதா செய்யணும். ஏன்னா ஹைலண்டா மட்டும்தான் தொழுகையை விடணும். சரி, இவன் சொல்றா 6 மாதமா வருது, 6 மாதமா வரக்கூடியது வெறுமனே 2 நாள் தான் ஒவ்வொரு மாதத்திலும் வருதுன்னு சொல்லி வச்சுக்கொண்டா, அங்கேயும் பார்க்கணும் வார ரத்தம் 24 மணி நேரம் அளவு அடையுதா. 24 மணி நேரத்தை அடைஞ்சாதான் ஹைல சேரும், இல்லாட்டி ஹைல சேராது. மாத கணக்குல வரக்கூடிய நேரத்தில் உதாரணம் வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் வருது, ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் வருது. கொஞ்சம் கொஞ்சம் வாரது 24 மணி நேரத்தின் பூர்த்தி ஆகாட்டி ஒரு நாளும் என்ன செய்யாது, ஹைல சேராது. 15 நாள் தாண்டி 24 மணி நேரம் பூர்த்தியானாலும் ஹைல சேராது. அப்ப இதனால சில நேரங்கள்ல வயதான பெண்களுக்கு இப்படி நடக்கும். வயதான பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் படும், ஒவ்வொரு நாளும் படும். ஆனா இப்ப இவருக்கு பிரச்சனை என்னன்னா, நான் தொழுகிறதா இல்லையா, ஒவ்வொரு நாளும் நடக்கும் இது. ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது, 15 நாளை தாண்டியும் வருது என்றா இவ எவ்வளவு காலம் போனாலும் அவ கழுவிட்டு தொழணும். ஏன்னா இவ தொழாமிக்க கூடாது. சில நேரங்கள்ல லூப் போடுறாக்களுக்கு
அந்த கையில அந்த பிள்ளை கட்டுப்பாடு செய்யறதுக்காக வேண்டி செய்வாங்களே, அது போன்றவங்களுக்கு ஹைல பிரச்சனைகள் வரும். அப்ப அவங்க பார்க்கணும் எப்படி வருது, 15 நாளை பார்க்க கூட வருது என்றா அவங்களுக்கு ஒரு முறை ஒண்டிக்குது. அது இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துடைய கடைசி பகுதியில் சொல்லப்படும். கேட்ட கேள்வி உங்களுக்கு, நீங்க கேட்ட கேள்விக்குரிய பதில் வந்துச்சா இல்லாட்டி அதுக்கு வரலையான்றத கொஞ்சம் சொல்லிக்கோங்க. அப்ப எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா தெளிவா சொல்லலாம். வேணாம்ல. நல்ல ஜஸாக்கல்லாஹ். ஓ நல்ல, அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல வருது. நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு கொண்டு குழப்பி கொள்ளாம நாங்க கட்டம் கட்டமா போனா மிச்சம் நல்லம். அதை நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல தெளிவா சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். நிஃபாசுடைய ரத்தத்துக்கு பின்னால என்னென்ன ஹராம், ஒரு பெண் ஹைல் காலத்துல நிஃபாஸ் காலத்துல என்ன செய்யக்கூடாது, அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். கலந்து இன்ஷா அல்லாஹ் பயன்பெற்றுக்கோங்க. அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஏன்னா இப்ப அதான் பதில் சொன்னா சில நேரங்கள் அது கொஞ்சம் நீளமா பேச வேண்டி வரும். ஒரு நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சடைவாக ஆகிரும். ஏற்கனவே 5.5 பாஸ் ஆயிட்டு, அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். வார சனிக்கிழமை கஷ்டமாகும், திங்கக்கிழமை கஷ்டமாகும். நல்ல அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை சில ஊருடைய தேவைகள் ஈக்கிறதுனால சில வாரக்கிழமை நடக்காது. சில அவங்களுக்கு அறிவிப்பாங்க. ஏழுமண்டா கலந்து பயன்பெற்றுக்கோங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வோம். அப்ப முடிச்சு கொள்வோம். ஏதாவது கேள்வி இருந்தா கட்டாயம் உங்களோட கேள்விகளை உங்களோட மகரமான ஆண்கள்கிட்ட சொல்லி கேட்டுக்கோங்க. அப்படி இவங்கள்ட்ட கேள்விகளை கொடுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய பதில்கள் சொல்லப்படும். அடுத்த டிப்ஸ் கொடுத்தீங்க. அது தேவையானவங்க இன்ஷா அல்லாஹ் நுஸ்கிபாய்ட உம்மாவும் இருக்கிறாங்களாம், அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவாங்க. அது நான் நினைக்கிறேன் 24 பக்கம். அப்ப 12 தாள் 12 தாள்னு வச்சுக்கொண்டா ஒரு தாளுக்கு 10 ரூபான்னு வச்சோன்னா 120 ரூபா வரும். அது நீ உங்களோட அந்த கணக்கை கொடுத்து எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் படிச்சு தர எல்லாரும் ஒருத்தர் 2 பேருன்னா பரவாயில்ல. அப்ப அதனால கொடுத்தே எடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.